வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சிக்கன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறோம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே இதில் தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இதில் இந்த நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் போடுறாங்க. மீதியை நம்ம சிக்கன் போடும்போது சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த தக்காளி அதில் சிக்கனை நம்ம போட்டுறோம். சிக்கன் போட்டுட்டு மீதி கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், சிறிதளவு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் சிறிதளவு நாட்டுக்கோழி மசாலான்னு கடையில் கிடைக்கும். அதை கொஞ்சம் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் போல் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச தேங்காவை இதில் போட்டு அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதான். கொதித்த உடனே நமக்கு சுவையான மணக்க நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாமா? தேவையான அளவு ஊற்றினா போதும். ஒரு 10 நிமிஷம் இது சிம்லேயே கிடக்கட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி
கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வெந்து சிக்கன்லாம் நல்லா வெந்து அழகாக வந்துருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் குழம்ப. ஒரு கிளறிட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. நான் வச்ச சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.